ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, ஓம் சர்வசக்தி ஸ்வரூபிணியே போற்றி. ஒன்பதாம் திதியாம் நவமி திதியின் நாயகி நவதிர்க்கை, சித்தர்கள் போற்றும் ஸ்ரீசக்கர நாயகியின் ரகசியமும், எந்திர தாந்திரீக மார்க்கத்தில் அவள் அருளை பெறும் சூட்சுமமும், பகையழித்து நல்வாழ்வு தரும் துர்க்கையின் மகிமையை பாடுவோம் கேளடா. நவமி திதியினில் விரதம் இருந்தால் தீவினைகள் யாவும் அஞ்சுமடா. நவதுர்க்கை அன்னையின் பாதம் பணிந்தால் நல்வாழ்வு என்றும் மிஞ்சுமே. நவமி திதியினில் விரதம் இருந்தால் தீவினைகள் யாவும் அஞ்சுமடா. நவதுர்க்கை அன்னையின் பாதம் பணிந்தால் நல்வாழ்வு என்றும் மிஞ்சுமே. சக்தி வெள்ளம் உடலினில் பாயுமடா. ஆக்ஞா சக்கரம் தன்னில் நிலைத்து அகக்கண் திறக்கும் சூட்சுமமே. சித்தர்கள் போற்றும் ஸ்ரீசக்கர பீடம் சிவசக்தி இணையும் நாளிதுவே. வாசியை அடக்கி மௌனத்தில் நின்றால் அம்பிகையின் காட்சி கிட்டுமடா. காட்சி கிட்டுமடா. சக்தியின் சுழற்சியில் பிரபஞ்சம் இயங்கும் சண்டிகையின் அருளே முக்தியடா. நவமி திதியினில் விரதம் இருந்தால் தீவினைகள் யாவும் அஞ்சுமடா. நவதுர்க்கை அன்னையின் பாதம் பணிந்தால் நல்வாழ்வு என்றும் மிஞ்சுமே. எந்திர தகட்டினை வைத்து செங்குகும அர்ச்சனை செய்திடவே. ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ரத்த சிவப்பில் ஏற்றிடவே. செவரளி பூவால் அலங்கரித்து உப்பிலா உணவுடன் விரதமெரு. தாந்திரிக முறையில் முக்கோண கோலம் காய வைப்பாதம் தஞ்சம் புகு. எருக்கம்பு மாலை அம்பிகைக்கு சாற்றி என போற்றிடுவாய். ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. நவமி திதியினில் விரதம் இருந்தால் தீவினைகள் யாவும்